அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை அடுத்து 2 திசையில் நகரப்போகிறது. காரணம் 2 கிரகங்களுடைய சேர்க்கை தொடர்பு, அதுவும் உங்களுடைய நட்சத்திராதிபதியினுடைய வீட்டில். அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் சனிவானுடைய வக்கர பேச்சு படங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுடைய தனுசிற்கு 6ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறார். உங்களுடைய பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவருடைய வீடு தான் ரிஷபம். அந்த ரிஷபத்தில் தான் குருபான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் மேச ராசியில் ஆட்சி விட்டு அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் ஜூலை மாதம் 11ஆம் தேதி அப்படியே பெயர்ச்சி அடைந்து குருவோடு இணையப் போகிறார். ஆமாங்க. ஸோ குருவோடு 6ஆம் வீட்டில் இந்த செவ்வாயும் குருவும் இணைவு ஏற்படுகிறது. பொதுவாக எதிரிகளையும் கடனையும் நோயையும் அழிக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் இந்த செவ்வாய் பகவான். அவரே எதிரியுடைய வீட்டில் 6ஆம் வீட்டில் போய் அமர்ந்தால் கண்டிப்பாக எதிரி கடன் நோய் இந்த 3ம் கட்டுப்பாட்டில் வரும். மேலும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிநாதனும் கூட. ஸோ இந்த நிகழ்வு எங்கே நடக்குதுன்னு பார்த்தா ரிஷபராசியில் நடக்குது. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிரன் யாருன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி. ஸோ ஆக மொத்தம் உங்களுடைய வாழ்க்கை 2 திசையில் நகரப்போகிறது. ஆமாங்க. இதில் முதலாவதாக விஷயம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வேலையில் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இடமாற்றம் கிடைக்கணும், அல்லது அரசு வேலை கிடைக்கணும், அல்லது வேறு கம்பெனிக்கு நான் மாறுறேன், அல்லது வேறு ஒரு ஊருக்கு நான் மாறுறேன் வேலை விஷயமா அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகளில் கண்டிப்பாக மாறுவீர்கள். அதே போல் தொழில் ரீதியான பெயரும் இடமும் சூழ்நிலையும் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ வேலை தொழிலில் கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு. அதே போல் வேலையில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வாங்கிய கடன் பிரச்சனையும், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடன் அல்லது எதிரிகள் பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாயிரும், நீங்கி போய்விடும். அதில் கவலைப்பட தேவையில்லை. புதியதொரு மாற்றத்தை வேலையிலும் தொழிலும் நீங்கள் சந்திப்பது உறுதி. இதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் குரு இணைவு. ஸோ இது மங்களக்காரகனும் தனக்காரகனும் புத்திரக்காரகனும் இணைகிறார்கள். இதன் அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகள் வழியில், உங்களுடைய சகோதரி வழிகளில், வாழ்க்கை துணை வழியில், இந்த 3 உறவுகள் ரீதியான ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். ஆமாங்க. இந்த 3 உறவுகள் ரீதியாக மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. இந்த 3 உறவுகளுக்கு இருந்த ஒரு நோய் பிரச்சனை அல்லது இந்த 3 உறவுகளுமே எதிர்பாராத உங்களுக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ உங்களுக்கு தீமை செய்கின்ற வகையில் இருந்தாலோ அவர்கள் இனிமேல் திரும்புவார்கள் உங்கள் பக்கம். ஸோ அப்படி பிரிந்திருந்தால் கூட திசை திரும்பி உங்கள் பக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் இந்த 3 உறவுகளை பற்றி இதுவரை கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கவலை இனி தேவையில்லை. கண்டிப்பாக அந்த 3 உறவுகளுடைய நிலைப்பாடுகள் மாறும். இல்லைங்க எனக்கு இன்னும் வாழ்க்கை துணை அமையலைன்னா வாழ்க்கை துணை அமையும். இல்லைங்க எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த விதமான 2 காரியங்களும் வாழ்க்கையில், இந்த 2 விஷயங்களும் திசை திரும்பி உங்களுக்கு நடக்கும். விருப்பத்தோடு நடக்கும், நீங்கள் விரும்பியபடி நடக்கும். அது நிச்சயம் உறுதி. ஸோ மேலும் இந்த ஒரு நேரத்தில் புதிய வண்டி வாகனம் வாங்குவது, அதிவேகமாக வண்டி வாகனத்தை இயக்குவது, அதாவது முக்கியமாக மின்சார பொருட்களை கவனக்குறைவோடு கையாள்வது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப நல்லது, தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள், மற்றபடி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஆல் அண்ட் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.